ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் நம்ம நிஃப்டி 50லேருந்து ஆரம்பிப்போம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெரிய லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தரல. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் அப்படின்னு போட்டிருந்தோம். அதுக்குள்ளேயே தான் வந்துட்டு நிஃப்டி அப்படிங்கிறது ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டிங்கிறது மேலேயும் போகல, கீழேயும் போகாமல் இன்னும் உள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. இன்னும் எந்த ஒரு டைரக்ஷனும் கிடைக்காம லாஸ்ட்டு 5 ட்ரேடிங் டேவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிலேருந்து பெரிய லெவலுக்கான ரிட்டர்ன் வரல. நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. எஃப்ஐடிஎஸ் வந்து டேட்டா வந்து பார்ப்போம். ஏப்ரல் மாதம் வந்து முடிஞ்சிருக்கு. ஏப்ரல் மாதம் முடிஞ்ச கணக்கோடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டியும் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். அதாவது ஷேர்ஸ் இன்னும் வித்துட்டு தான் வெளில போயிட்டே இருக்காங்க. நம்மளோட டிஏஎஸ் மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னைக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பாக அன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது பயங்கரமாக கீழே விழும் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட்டு 2 டேஸாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் செல்லிங் மூடில் தான் இருக்காங்க. அதை விட்டு வெளில வரவே இல்லை. ஸோ டிஐ மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு அவங்க வந்து ஒரு செல்லிங்கை போகிறாங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட் அப்படிங்கிறது பயங்கரமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம கோல்டு சைடு போனோம் அப்படின்னா கோல்டு அப்படி பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தரல. ஏன்னா இந்தமாரி வந்து யூஎஸோட ஃபெட் ரேட் அப்படிங்கிறது மாறும் அப்போலாம் எதிர்பார்த்தாங்க. எதுவுமே இல்லாதனால திருப்பியும் கோல்டுங்கிறது இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கோல்டு பீஸ் அப்படிங்கிறதும் லாஸ்ட்டு 5 டேஸாக வந்து பெரிய லெவலுக்கு ரிட்டர்ன் அப்படின்னு தரல. கண்டிப்பாக கோல்டு இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா கோல்டு எப்பப்போலாம் இறங்குதோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது ஒரு லாங் ரனில் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிரிட், டெக் மகேந்திரா, கோல், கிரானிசம், எம்என்எம், பிபிசிஎல், பஜாஜ் ஆட்டோ. டாப் லூசர் யார் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக். ஸோ ஹெச்எல் வந்து பயங்கரமாக இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளில் 10% கிட்ட வந்து கீழே இறங்கிருச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல், கொடாக் பேங்க் ஏன் இறங்கியிருக்கு நமக்கு நல்லா தெரியும். ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து சில நபர்களை ரிசைன் பண்ணிட்டு ஃபெடரல் பேங்க்கு வந்து போகிறான்னு சொல்லி நியூஸ் வந்தது. அதனாலே இறங்க ஆரம்பிச்சிச்சு. பஜாஜ் ஃபினான்ஸு, ஹெச்டிஎஃப்சி லைஃபு, பாரதி ஏர்டெல், எல்என்டி இது எல்லாமே வந்து டாப் லூசரில் இருக்காங்க. ஸோ 52 வீக் ஹையில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கிரானிசம், ஓஎன்ஜிசி, எம்என்டம், ஸ்ரீராம் ஃபினான்ஸு, எஸ்பிஐ, டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரூ. 100 ரூ. 102 நிறைய வாட்டி டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம பண்ணோம். அங்கே நிறைய அக்யூர் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பித்தோம். இப்போது 52 வீக் ஹையிலே வந்துட்டு இந்த ஷேருங்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 52 வீக் லோ அப்படியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடாக் பேங்க் அப்படிங்கிறது வந்துட்டு கீழே தான் வந்து இருக்கிறது. இந்த வாரத்துக்கான ஐபிஓ, அதாவது வர வாரத்துக்கான ஐபிஓ என்ன வந்திருக்குன்னா ஒரு ஐபிஓ அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஓப்பன் ஆக போகுது மண்டேலேருந்து. அது வந்து இண்டிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ பொறுத்தவரையும் நான் வந்து பொதுவாக என்ன பார்ப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஒரு நல்ல பிஸ்னஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டேர்முக்கு கொஞ்சம் ஷேர் இன்கேஸ் அலர்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ஷேர் அப்படிங்கிறது வச்சுருப்பேன். இல்லைன்னா வந்துட்டு மொத்த ஷேருமே வந்து ஹோல்டு பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிளைண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஸோ அது இல்லாமல் அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸு, அவங்களோட ஃபினான்ஸ் டேட்டா இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான நம்ம முடிவு அப்படிங்கிறது லிஸ்டிங் டேட் கெயினுக்கா இல்லை லாங் டேர்முக்கா அப்படின்னு எடுக்கணும். ஸோ அந்த வகையில் இவங்களோட பிஸ்னஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து 1998லேருந்து இவங்க வந்து ப்ரெசன்ஸ் வந்து அப்படி இருக்குது. இவங்க வந்து முக்கியமாக வந்து லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ரக் டெவலப்மெண்ட், கிளினிக்கல் ட்ரையல்ஸு, ரெகுலேட்டரி சப்மிஷன்ஸு, அந்த ஃபார்மாவோட கம்ப்ளைண்ட்ஸு, மேனேஜ்மெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து டிஜிட்டல் சப்போர்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி வேற, இவங்க பண்ணுற டிஜிட்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது வேற. இவங்க வந்து வேற என்னென்ன கேட்டகரி மூலமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் கமர்ஷியல் சொல்யூஷன், அதுக்கப்புறமா வந்து ஆம்னி சேனல் ஆக்டிவேஷன், என்டர்பிரைசஸ் மெடிக்கல் சொல்யூஷன், என்டர்பிரைசஸ் கிளினிக்கல் சொல்யூஷன், கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ இது மூலமாகவும் இவங்க வந்து வேறு வேறு கேட்டகரியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கீழே இண்டிஜின் கீழே ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து சின்ன சின்ன சப்சிடரிஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா டிடி அசோசியேட். அது மூலமாக வந்து இவங்க வந்து கன்சல்டன்ட் சர்வீஸ் அப்படின்னு வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு எல்லாமே. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிக்கெலாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறது. இவங்களுக்கு இப்போதைக்கு ஆக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா 65 கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. இவங்களுக்கு ஒர்க்கிங் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000 பேர் இருக்காங்க வேர்ல்டு வைடாக. அதில் 4000 பேர் வந்துட்டு இந்தியாவிலையும், 530 பேர் வந்துட்டு நார்த் அமெரிக்காவிலையும், 100 பேர் 105 பேர் யூரோப், 73 பேர் சைனா, மிச்சம் 12 பேர் வந்து வேறு வேறு
கண்ட்ரீஸில் வந்து ஒர்க் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையும் இவங்க பிஸ்னஸ் நமக்கு நல்லா புரியுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் டிஜிட்டல் சர்வீஸுங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஃபார்மா எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து இவங்க க்ரோ ஆகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பியர்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. இவங்க மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் மாடலில் வந்து இருக்கிறதுனால இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக வந்து நான் இவங்களோட பிஸ்னஸ் வந்து நான் பார்க்குறேன். அடுத்தது நான் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஐபிஓவில் வந்தோன்னா, அவங்க எதுக்காக ஐபிஓக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சில பேர் நல்லா லாஸில் இருக்கும். அதுக்காக ஐபிஓவில் வந்துட்டு காசை பார்த்துட்டு வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த விஷயத்துக்காக வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க வந்து 3 விஷயத்துக்காக ஐபிஓவில் வந்திருக்காங்க. ஒன்று வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒன் ஆஃப் த மெட்டீரியல் சப்சிடரிஸ் வந்து இவங்க பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும். மூணாவது ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவும், இன்னொன்று வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. சில ப்ரொமோட்டர்ஸ் அவங்களாம் வந்து கொஞ்சம் செல் பண்ணாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 760 கோடி ரூபாய்க்கான ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படிங்க வருது. ஸோ அதில் வந்து இவங்க ரீபே பண்ண வேண்டிய ஒரு கம்பெனி வந்து 391 கோடி அப்படிங்கிறது பண்ண போகிறேன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 103 கோடி அப்படிங்கிறது வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி இவங்களோட டாக்குமெண்ட்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக இவங்க வந்து ஐபிஓவில் வந்ததுக்கப்புறமா கடன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் ஃபர்தராக இந்த கம்பெனி மேலே போகும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது ஃபினான்ஸ் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா, அசட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொடுத்துட்ருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ஸோ அதை பார்த்தோன்னாலும் நமக்கு ஒரு நல்ல கிளியர் பிக்சர் அப்படின்னு கிடைக்குது. ஒவ்வொரு வருஷமும் growthங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ரிசர்வ்ஸும் இவங்க வந்து அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கடன் அப்படிங்கிறதுலாம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதை க்ளோஸ் பண்ண தான் இப்போதைக்கு இந்த ஐபிஓக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ இந்த ஐபிஓ அமௌண்ட் வச்சு இந்த டோட்டல் பாரோயிங்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து டெப்ட் ஃப்ரீக்கு வந்துருவாங்க. அடுத்து இவங்க கஸ்டமர்ஸ் கூட எந்த மாதிரியான க்ளோஸாக இருக்காங்க, எப்படி வந்து ஆர்டர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, இவங்களோட டாப் 10 கிளைண்ட்ஸு கிட்ட ஆர்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கான ஆர்டர்ஸ் அப்படிங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு தவிர கொஞ்சம் டிக்ரீஸுங்கிறது ஆகவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனாக வந்து நான் வந்து இந்த கம்பெனிக்கு பார்க்குறேன். அதில் வந்து டாப் 3 கிளைண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட சிஏஜிஆர் பாருங்கள் 18%, 29%, 112% அப்படிங்கிற அளவுக்கான growth அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது ஒரு பயோஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரையுமே. ஸோ டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இதுவரையும் டிவிடெண்ட் அப்படிங்கிறது பெருசாக கொடுத்ததில்ல. ஸோ இது வந்து சின்ன நெகட்டிவ். பியர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த கம்பெனியும் வந்து பண்ணல, இவங்க மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஓவராலாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோன்னா அபோவ் ஸ்மால் கேப், அதாவது ஒரு மிட் கேப் ரேஞ்சில் வந்து இருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து 0.3ல இருக்குது. ஸோ புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 டைம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது இவங்களுக்கு 12% அப்படிக்கிட்ட இருக்குது. ஸோ இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து 37ல் இருக்குது. போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 33 அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாறிடும். ஸோ ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து May 6, க்ளோஸ் டேட் வந்து May 8, பேசிக் அலாட்மெண்ட் வந்து 9ஆம் தேதி, ரீஃபண்ட் வந்து 10ஆம் தேதி நடக்கும். ஷேர்ஸ் கிடைச்சவங்களுக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு கிரெடிட் ஆகிடும். லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி. ஸோ இவங்களோட கிரே மார்க்கெட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 53% அப்படிங்கிறதுக்கான ப்ரீமியம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக லிஸ்டிங் டேட் கெயினுக்காக நம்ம வந்து கன்சிடர் அப்படின்னு பண்ணலாம். ஏன்னா ஒரு 40% அப்படின்னா கூட ஒரே நாளில் வந்துட்டு நமக்கு இந்த ஐபிஓ கிடைச்சிது அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட், ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 430 ரூ. 482 ஒரு லாட்டுக்கு நமக்கு 33 ஷேர் அப்படிங்கிறது வரும். ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட் கெயினுக்கு வந்து கன்சிடர் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ ஒரு 30% மேலே இருந்தாலே நான் லிஸ்டிங் டேட் கெயினுக்காக நான் வந்து கன்சிடர் அப்படிங்க பண்ணுவேன். பட் லாங் டேர்முக்கு வந்து பிஸ்னஸ் பொறுத்தவரையும் நான் அதை பார்த்துட்டா வந்து கன்சிடர் பண்ணுவேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இன்கேஸ் ஐபிஓவில் எனக்கு இந்த ஷேர்ஸ்லாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் லாங் டேர்முக்கும் கொஞ்சம் ரன் பண்ணுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவங்க இருக்கனால இவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸாக வந்து இருக்காங்க. இவங்களுக்கான இந்த எல்லா கேப்பபிலிட்டியுமே இருக்குது. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்கன்னா திருப்பி ஸ்க்ராச்லேருந்து ஆரம்பிக்கணும். அது இல்லாமல் ஒரு கிளைண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருக்காங்க. வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏகப்பட்ட ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது. ஸோ இதனால இந்த ஐபிஓ வந்ததுக்கப்புறம் இந்த ஷேர் அப்படிங்கிறது இன்னும் நல்லா ரன் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே பெருசாக போகும் அப்படின்னு நான் சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால ரெண்டுமே வந்து நான் வந்து லிஸ்டிங் டேட் கெயினுக்கும் கன்சிடர் பண்ணுவேன். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் லாங் டேர்முக்கும் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ உங்களது என்ன டிசிஷன் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். ஸோ அடுத்த டேட்டாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில்
நம்மளோட சேனலில் இருக்க டேட்டாஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஷேர்ஸு சில நியூஸஸ் பற்றிலாம் டிஸ்கஷன் பண்ணுவோம். இது வந்து நியூஜென் சாஃப்ட்வேர். இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டு தர அன்னைக்கு வந்து நான் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்பிட்டு தர அன்னைக்கு கரெக்டாக அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம பண்ணியிருந்தோம். நான் வந்து கரெக்டாக ஸ்பிட் தர அன்னைக்கு ஜனவரி மாதம் அப்படிங்கிறது வாங்கினேன். இந்த மாதிரி 12ஆம் தேதி. ஏன்னா ஒரு நல்ல growth கொடுத்துட்டு இருந்த இந்த ஷேரில் ஒரு ஸ்பிட்டுன்னு கொடுத்தாங்க. எப்போவுமே ஸ்பிட் கொடுக்கும்போது அந்த டேட்டுக்கு அந்த ப்ரைஸுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அங்கேருந்து திருப்பியும் இந்த ஷேருங்கிறது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி நான் மார்க்கெட்டில் பார்த்துருந்தேன். அந்த ரீசனாலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட growth அப்படிங்கிறது நல்லா இருந்தனாலையும் வாங்கினேன். இப்போ லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து ஸோ நமக்கு வந்து கையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 25% ரிட்டர்ன் அப்படிங்கிறது கையிலேயே வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 812. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1022. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25% அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கிறது. இந்த இந்த ஷேர்ஸ் வந்துட்டு ஃபர்தராக இன்னும் நான் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% இன்னைக்கு ஒரே நாளில் ஏறிச்சு. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இவங்களை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒன்று வந்து இகாமும் இன்னும் வந்து இன்ஸ்டா இஎம்ஐ கார்ட்ஸ்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ்ங்கிறது ஒரே நாளில் நல்லா வந்து ஏறிட்டு கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ இது மூலமாக ஜெஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பை ரேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்து டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9260 ரூபீஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர் ஷேர் அப்படிங்கிறதுக்கான இவங்களோட டார்கெட் ரேட்டிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட் அப்படின்னு வந்தது. கொஞ்சம் நல்லா இல்லாமல் ஒரு மோசமான ரிசல்ட் அப்படி தான் வந்தது. ஸோ கம்பெனியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த Q4ஆல் ஒரு நல்ல ஒரு ப்ரெஷரில் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன சொல்லி பார்த்தோம்னா சோடா ஆஷோட டிமாண்ட் அப்படிங்கிறது ஓவர் சப்ளையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் யூரோப்லலாம் இதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது பெருசாக வந்து இல்லை. இது வந்து டாடா கெமிக்கல்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ரிலேட்டடான ஒரு வந்து ஷேர். ஸோ நம்ம அதை வந்து நம்மளை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து சோடா ஆஷோட ஓவர் சப்ளைனாலையும் யூஎஸ் யூரோப்போட டிமாண்ட் இல்லாதனாலையும் இவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரல. அதனால் வந்து இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்கரேஜஸ் இருக்குல்ல இந்த கொடாக் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 770 அப்படின்னு சொல்லி செல் கால் கொடுத்துருக்காங்க. மோட்டிலால் ஆஸ்வால் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் கொடுத்து 980 ரூபீஸ் வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் டாடா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி இஷ்யூவாக தான் நான் வந்து பார்க்குறேன். இன்னும் ஃபர்தராக வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் லாங் டேர்மில் பார்க்கும்போது நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகி திருப்பி மேலே வரும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதனால் ஒவ்வொரு டிப்பும் கீழே வரும்போது நான் கண்டிப்பாக கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணுவேன். ஸோ டாடா குரூப்பை பொறுத்தவரையும் ஸோ ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 1049 அதுக்கு கீழே போச்சுன்னா 932 அதுக்கும் கீழே போச்சுன்னா 821. ஸோ நல்லா இது ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் வரும்போது கொஞ்சம் கன்சிடர் அப்படிங்கிறது இந்த டாடா கெமிக்கல்ஸை நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். ரிசல்ட் ஈவந்தோ மோசமாக இருந்தாலும் ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் பழைய பர்ஃபார்மன்ஸ் அது இல்லாமல் இது வந்து சப்ளை டிமாண்ட் இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ திருப்பியும் வந்து சப்ளைஸ் நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ஷேர்ஸை கம்பேர் பண்ணும்போது டாடா கெமிக்கல்ஸுங்கிறது பயங்கரமாக ஏறும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பாஸ்ட்லேயே நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக கீழே வரும்போது கன்சிடர் அப்படிங்கிறத நான் பண்ண ஆரம்பிப்பேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன். ஸோ இவங்க வந்து ரிசல்ட்டை சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கம்பெனி அதாவது QBSS அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 328 கோடி ரூபாய்க்கு வந்து அக்யூர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 94 ரூபா 97 ரூபா இந்த கரெக்டாக அக்குமுலேஷன் ஏரியாவில் வந்து நம்ம பை பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100%க்கான ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தது. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன். ரொம்ப நாளாக இருக்க நண்பர்களுக்கு வந்து தெரியும் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த ஷேர்லேயும் நம்ம நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம். இப்போது பை பண்ணுற இடத்துல இல்லை ஏன்னா ஆல் டைம் அதில் சுற்றிட்டு இருக்கு. திருப்பியும் இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேரை பற்றினான டிஸ்கஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ கிரீன். ஸோ கேபிஐ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் தரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு உங்களோட பண்ணியிருந்தேன். 1:2 போனஸ் ஜனவரி மாதம்.
அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஷேர் நான் வாங்கியிருந்தேன். போனஸுக்கு எலிஜிபிள் ஆனேன். போனஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 70-80% கிட்ட நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கேபிஐ கிரீன் மூலமா கிடைச்சது. இப்போ என்னன்னா, ஸோ மேனேஜ்மென்ட் டீம் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் வந்து குடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி போர்ட் மீட்டிங் நடக்கும்போது வந்து அங்க போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட வைப்பாங்க. இன்கேஸ் அவங்க அப்ரூவ் பண்ணும் பட்சத்தில கண்டிப்பா ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா, திருப்பியும் இந்த ஷேர் ஸ்ப்ளிட் ஆகி, பிரைஸ் கரெக்ஷன் ஆகி கீழேருந்து மேலே போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன். இப்போதைக்கு இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1 எவ்வளோ ஸ்ப்ளிட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இன்னும் போடல. அவங்க வந்து போர்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. ஸோ இந்த ஷேர பொறுத்தவரையும் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏர்ன் பண்ணோம். வோல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1997க்கு அப்புறமா இப்ப தான் இந்த ஏப்ரல் மாசத்துல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு குடுத்திருக்கு. அதுக்கான முக்கியமான ரீசன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்மர் தான். வேற எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு அடிக்கிற சம்மர்ல நம்ம மக்கள் எல்லாருமே போயிட்டு ஏசி அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான டேட்டா நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நெறைய டைம் ஏப்ரல் மாசம் சேல்ஸ்ங்கிறது கம்மியானது. ஆனா இப்போ இந்த வருஷம் நல்ல பயங்கரமான பீக்கான சேல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரெவென்யூ அப்படிங்கிறது இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2018ல தான் காலண்டர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 88%க்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது வோல்டாஸோட ஷேரில் வந்தது. அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு 2024 தான் திருப்பியும் அதே மாதிரியான 85%க்கான ரிட்டர்ன் அப்படின்னு வந்தது. லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி யார் வாங்கியிருந்தானோ இப்போ வரையும் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஒரு 85%க்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது வோல்டாஸ் மூலமாகவே வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதோட டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஐயை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இங்கே வந்து புதுசாக கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக்கலான ஒரு ஸ்டாக்கு. அதோட சைக்கிளிக்கோட பீக்கில் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பீக் முடிஞ்சு கீழே வரும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விலையை அப்படிங்கிறத நம்ம கொடுத்து ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான என்ட்ரி அப்படின்னு எடுங்க. ஸோ ஆல்ரெடி மோர் தென் 50% மேலே இருக்கவங்க ஸோ ப்ராஃபிட் வேணும்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்ஷியலாக புக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளே இன்னைக்கு நம்ம கையில் இருந்த டேட்டா. நம்ம சேனல் வந்து டேட்டா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நம்ம சேனல் அப்படிங்கிறது சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.